அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை. இன்றைய பதிவு முழுக்க முழுக்க டோலர்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கம்யூனிசம் அப்படின்ற கொள்கை காலாவதியான கொள்கை, காலத்தால் தூக்கி குப்பத்தொட்டியில போடப்பட்ட ஒரு கொள்கை. அது இந்தியால மட்டும் இல்ல, உலக நாடுகளிலும் இதுதான் நடந்திருக்கின்றது. ஆனாலும் அதை புரிஞ்சிக்காம இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் இந்த உலகத்தையே காப்பாற்ற வந்த ரட்சகர்கள் மாதிரியும், அவங்க மட்டும் இல்லைன்னா இந்திய நாடு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் நாசமாயிரும், அவங்கதான் இதெல்லாம் தடுத்து நிறுத்தினுக்கிறாங்க அப்படின்னு ஒரு சீன் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த கம்யூனிஸ்டுகள்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்க அரசியல்ல இருக்கலாம், இல்ல கட்சி சாராம வெளியில அந்த லெப்ட் லிபரல் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களா இருக்கலாம். மக்கள் ஆதரவு அப்படின்றது அப்படி கடுகை விட சிறிய அளவுதான் இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய செல்வாக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது நிறையவே இருக்கு. பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஊடகங்கள்லையும் மற்ற இடங்கள்லையும் லெஃப்ட் அப்படின்னு சொன்னா அப்பா அவர் இடதுசாரி சித்தாந்தம் அப்படின்னு அது ஒரு பெரிய வானத்திலேருந்து குதிச்சத மாதிரி பேசினுக்கிறாங்க. மக்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் அப்படின்னும் போது, மக்கள் ஆதரவு இல்லை, தூக்கி போட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கே இவ்வளவு பெரிய இடம் கொடுத்துன்னுக்கிறீங்க. எந்த அளவுக்கு அந்த லெப்ட் லிபரல் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க, கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்க ஒரு வேஷம் போட்டு ஏமாத்தினுக்கிறாங்க அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுவதுதான் இந்த பதிவின் நோக்கம் நண்பர்களே. ரைட். ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி திருநெல்வேலியில கம்யூனிஸ்ட் அலுவலகம் சூறையாடப்பட்டது, பெண்ணின் குடும்பத்தினர் அதை தாக்கினர் அப்படின்லாம் செய்தி வந்தது. சரி, அதை தொடர்ந்து இன்னைக்கு டோலர்கள் சென்னையில கூட நினைக்கிறேன் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். முதல்ல எதற்காக கம்யூனிஸ்ட் அலுவலகம் தாக்கப்பட்டது? அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கின்றனர், ரெண்டு பேர் வீட்லயும் எதிர்ப்பு போல இருக்கு. அதை கம்யூனிஸ்ட் கட்சியினர் முன்னின்று திருமணம் நடத்தி வைத்திருக்கின்றனர். இது பொண்ணு வீட்டுக்கு பிடிக்கலங்க, அவங்க தாக்கினதா சொல்றாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த பெண்ணின் தாய் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல இருக்கிற ஒரு பெண் வழக்கறிஞர், அவர் காலில் விழுந்து கதறுகிறார். அந்த வீடியோவும் சுத்திட்டு இருக்குதுங்க. என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்க, என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்னு அந்த தாய் கதறுவது ரொம்பவே பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல இந்த காதல் திருமணம், இதுல என்னங்க, இது ஜாதி மறுப்பு திருமணம், ஜாதிய எதிர்ப்பு திருமணம், இது கம்யூனிஸ்ட் தோழர்கள் துணையா இருக்கிறதுல என்ன ஒரு தப்பு அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட். மேஜரான 2 பேர் அந்த திருமண வயது சட்டப்படி விட்டால் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை சட்டப்படி யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா சட்டம் மட்டுமே எல்லா இடத்திலும் வேலை செய்யுமா? இதுதான் கேள்வி. நமது பாரதம் அப்படின்றது குடும்பத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு விஷயம். நாம படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போய் சொந்த காலில் நிக்கிற வரைக்கும் அப்பனாத்தா தெய்வம் நமக்கு தேவை இருக்குதுங்க. ஆனா சொந்தமா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு ஆன பிறகு இது என் லைஃப், நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு டைலாக் பேசுறது நன்றி கெட்டத்தனம் இல்லையா? அமெரிக்கால யாரும் அப்பா அம்மா பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் இல்லைங்க. சம்டைம்ஸ் இந்த அல்ட்ரா ரிச்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல சில திருமணங்கள் அந்த மாதிரி நடக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி தான். மற்றபடி 98-99% திருமணங்கள் அப்படின்றது பசங்களா பார்த்து பண்ணிக்கிறது. இஷ்டம் இருந்தா அப்பா அம்மாவுக்கு ஒரு கார்டு போடுவாங்க, இத்தனாம் தேதி கல்யாணம் வாங்க அப்படின்னு. அப்படி இல்லாட்டா 10 வருஷம் கழிச்சு குழந்தையோட போயிருந்து ஹாய் மாம், ஹாய் டாட், இதான் என் சன், இது என் டாட்டர் அப்படின்வாங்க. இப்படித்தான் இருக்குன்னு வச்சுக்காங்க. ஆனா அங்க இந்த மாதிரிலாம் ஐயோ உள்ள படிக்கணுமே அப்படின்றதுக்காக வயிற்ற கட்டி வாயை கட்டி அப்பா அம்மா சேர்த்து வைக்கிறது கிடையாது. பெரும்பாலும் இவங்களே ஸ்கூல் முடிச்ச உடனே அது வரைக்கும் அப்பா அம்மா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போனா எங்கேயாவது ஒரு லோனை வாங்கிப்பான், படிப்பான். அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு போவான், வாழ்நாள் முழுக்க லோனை கட்டினே இருப்பான். இப்படித்தான் ஓடுதுன்னு வச்சுக்காங்க. அதனால ஏதோ ஸ்கூல் வரைக்கும் தான் அப்பா அம்மா தயவு தேவைப்படுகின்றது. அவங்க டிசைட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அது ஒரு வகையில நம்ம ஒத்துக்கலாம். ஆனா இங்க படிச்சு முடிச்சுட்டு ஒரு என்ஜினியர் ஆயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இல்ல நான் மேல MBA படிக்கிறேன், அப்பதான் வேலை கிடைக்கும் அப்படின்வா. MBAவும் இவங்க எங்கேயாவது கடனை வாங்கி படிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்பா அம்மா தயவுல இருந்துட்டு அதுக்கப்புறமா இவர் டயலாக் பேசுவார். புரட்சி அப்படின்வாரு. சரி, இருந்துட்டு போட்டோம். எனக்கு இந்த ஜாதின்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. 2 பேர் ஆசைப்படுறாங்களா, கல்யாணம் பண்ணிக்கின்னு போலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறது, என்ன வருமானம் அப்படின்றதெல்லாம் முதல்லயே முடிவு பண்ணிக்கணும்.
அதை விட்டுட்டு சினிமாலெல்லாம் சொல்ற மாதிரி காதல் கத்து கொடுக்கும், காதல் வந்து அப்படியே எங்களை மேல கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 4 பாட்டு எழுதி பாடின உடனே பெரிய கோடீஸ்வரர் ஆயிராங்க. இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில ட்ரெயின்ல ஒன்னா பாட்டு பாடின்னு பிச்சை எடுக்கலாம். அதுக்குதான் யூஸ் ஆகும். கல்யாணம் பண்ணினா நம்மளை வச்சு காப்பாற்ற முடியுமா, ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான பதில் இருக்க வேண்டும். இந்த காதல் வந்து ஜாதி மத பேதங்களை ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? சரி, முதல்ல இந்த 2 ஜாதிகளுக்குள் கல்யாணம் பண்ணிக்கணும். இவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேருமே ஜாதியை விட்டுறாங்களா, இல்ல ஏதோ ஒரு ஜாதியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா? அதே மாதிரி 2 மதங்களை சார்ந்தவர்கள் இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி 2 பேருமே மதம் வேணாம்னு சொல்லிடுறாங்களா, இல்ல அவங்கவங்க மதத்துல அவங்கவங்க இருக்காங்களா, இல்ல 2 பேரும் ஒரே மதமாகி விடுகின்றார்களா? இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இன்றைக்கு வந்து இந்த ஜாதி மறுப்பு திருமணங்கள் இதை நாங்கள் நடத்தி வைப்போம், எத்தனை தடவை வந்து எங்க அலுவலகத்தை அடித்து உடைத்தாலும் எங்கள் அலுவலகத்தின் கதவுகள் காதலர்களுக்காக திறந்தே இருக்கும் அப்படின்னு எல்லாம் டோலர்கள் பேசிட்டு வராங்க. சந்தோஷம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லா நேரங்களிலும் அந்த கதவு திறந்திருக்கின்றதா? இதுதான் என்னுடைய கேள்வி. இது ஒரு என்னுடைய நண்பர் டோலர் அவர்கிட்டயே நான் கேட்டேன். இதுல என்ன டோலர் உங்களுக்கு சந்தேகம்? எங்க கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். அப்படியா? இப்போ அந்த அம்மா காலில் விழுந்து கதறின வீடியோ ரொம்பவே பார்க்கறதுக்கு பாவமா இருந்தது. நீங்க அதை பார்க்காதீங்க டோலர். இந்த ஜாதி மறுப்பு, ஜாதி ஒழிப்பு அப்படின்ற லட்சியம் அதை நீங்க பாருங்க. 2 பேர், அதுலயும் அந்த பையன் நல்லா படிச்சிருக்காரு. அப்புறம் இவங்க வந்து ஜாதி அப்படின்னு தடை சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படியா? சரி டோலர், இது எல்லாருக்கும் நீங்க இந்த மாதிரி உதவி பண்ணீங்களா? டோலர் கொஞ்சம் உஷாராயிட்டாரு. ஆமா ஆமா, அது யாரா இருந்தாலும் எங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்தா நாங்க செய்வோம் அப்படின்னு. அவங்க வந்து எவ்வளவு பெரிய பதவிகள்ல அந்த பொண்ணோட அப்பாவோ இல்ல பிள்ளையோட அப்பாவோ நல்ல செல்வாக்கானவரா, பணம் படைத்தவரா, இல்ல பதவியில் இருக்கிறவரா இருந்தாலும் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, யாரா இருந்தாலும் செய்வோம், எங்க கிட்ட உதவின்னு வந்தா நாங்களா போயிட்டு எல்லாருக்கும் குரல் கொடுத்திருக்க முடியாதுல்ல அப்படின்னாரு. ஆஹா, சரியா வாய விட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கினேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரிதான் ஒரு காதல். அந்த பெண்ணுடைய தகப்பனார் வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போனாரு, கண்ணீர் விட்டு கதறினார், என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு. இத்தனைக்கும் அவர் என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காரோ அதே ப்ரொஃபஷன்ல தான் அந்த பெண் காதலித்த பையனும் இருந்தார். அதை வந்து அப்பாவால ஏத்துக்க முடியல. ஆனா அன்றைக்கு வந்து யாருமே குரல் கொடுக்கலையே டோலர். இல்ல அது எங்க கிட்ட யாராவது உதவின்னு வந்து நான் குரல் கொடுத்திருப்போம். அதே மாதிரி போன வருஷம் தான் நினைக்கிறேன், பாத்தீங்கன்னா ஒரு பெண் கதறினார். இந்த மாதிரி அவர் காதலித்த ஆண் இருக்கார் இல்லையா, அவர் மேல இவங்க வந்து செல்வாக்கை வைத்துக்கொண்டு பதவியை துஷ்பிரயோகம் செய்து இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போடுவேன்னு சொல்றாங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களை பிரிக்கணும்னு பாக்குறாங்க, அப்படி இப்படின்லாம் கதறினாங்க. அப்பெல்லாம் நீங்க ஒன்னும் ஹெல்ப் பண்ண போலையே அப்படின்னு. பாருங்க ப்ரோ, நான் தான் முதல்லயே சொல்லிட்டேனே, எங்க கிட்ட உதவின்னு வந்தா நாங்க குரல் கொடுப்போம், இல்லாட்டா நாங்க எப்படி போக முடியும் அப்படின்னாரு. வெரி குட். இப்ப நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், உத்தரப்பிரதேசத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலோ இல்ல வந்து பாஜக ஆளும் மாநிலங்கள்ல எங்கேயோ ஒரு மூலையில ஒரு விஷயம் நடந்தாலோ உடனே நீங்க பெருசா குரல் கொடுக்குறீங்கல்ல, அப்ப சொந்த மாநிலத்துல நடக்கிற விஷயங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் வந்தாதான் குரல் கொடுப்போம் அப்படின்னா யூபில இருந்து உங்ககிட்ட வந்தாங்களா? யூபில கட்சி யூனிட்டே கிடையாது. என்ன இருக்குது எங்க கட்சி அமைப்பு, என்ன ஆதரவு இருக்குது? இது நான் சொல்லல, உங்க கட்சி தலைவர் சொன்ன விஷயம்தான். ஒரு வீடியோ போட்டு அதுல சொன்னாரு, அங்க நாங்க இவ்வளவு வீடு குத்துக்கிறோம், கட்டி குத்துக்கிறோம், ஆனா அங்க வந்து எங்களுக்கு என்ன ஆதரவு இருக்குது, கட்சி இருக்குதுன்னு கேட்டாரு. அப்ப அங்க நடக்கிற விஷயத்துக்கு மட்டும் இங்கிருந்து நீங்களே குரல் கொடுக்குறீங்களே, இங்க நடக்கிற விஷயங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டீங்களா? சோ அப்ப அந்த காதல், ஜாதி மறுப்பு அப்படின்றது உங்களுடைய குறிக்கோள் கிடையாது. உண்மையிலே அது குறிக்கோளா இருந்ததுன்னா எங்க இது நடந்தாலும், அதுவும் நம்ம மாநிலத்துல நடக்குதுன்னு போது குரல் கொடுத்துருக்கணும். டோலர், உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தாலும் வராட்டாலும் நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத நான் ஏன் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உங்க டோலர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க ஒரு வீடியோ. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜாதி ஒழிப்பு இதுக்கு எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அண்டு உங்க கம்யூனிஸ்ட் தலைவர் என்ன சொல்லுகிறாரு, ஆணவ கொலைகள் தமிழகத்தில் தான் அதிகமாக நடக்கின்றன, இது வந்து தமிழகத்துக்கு அழகல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ண போறீங்க? சொல்ல போனா இந்த கம்யூனிஸ்ட் அலுவலகம் தாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்கல்ல, காவல்துறைக்கு நாங்க சொன்னோம், அவங்க வந்தாங்க, ஆனாலும் இது தாக்கப்பட்டது. அப்படியா?
இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன். தமிழகத்துல மட்டும் பாஜக ஆட்சியில இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்ப இந்த மாதிரி உங்க கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை தாக்குறாங்க, போலீஸ் வந்தும் அந்த தாக்கப்படுகின்றது அப்படின்னு சொன்னா, எவ்வளோ பெரிய விஷயமாக்கியிருப்பீங்க இன்னைக்கு. இந்தியா முழுக்க அந்த அங்கங்க கட்டாக்கட்னு ஏதோ ஒண்ணு சுத்தி நிக்கிறாரு. ராகுல் காந்தி உட்பட அத்தனை பேரும் இதைத்தானே பேசிட்டு இருப்பாங்க. நீங்க இந்த தோழமை சுட்டோடு நிறுத்திக்கிறீங்க. ஆனா எனக்கு என்னவோ இந்த ஆர்ப்பாட்டம், அதுக்கப்புறம் அந்த தமிழகத்துல தான் ஆணவ கொலைகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் பார்த்தா அந்த பக்கம் மாறுவதற்கான முதல் அடியோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது தோழர். அதெல்லாம் இல்ல இல்லலாம் சொல்லாதீங்க. ஊழல் ராணின்னு சொல்லிப்புட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய கூட்டணிகள் எல்லாமும் போயிருக்கோம் நம்ப. அவங்க கிட்ட போயிட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்லாம் வாங்கி பதவி அனுபவிச்சிருக்கோம். அதனால போமாட்டோம்லாம் சொல்லாதீங்க. இது 26ல வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும் நீங்க எங்க போவீங்க அப்படின்னு. இதுல அந்த வீடியோல இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் வந்து அணிமாறுவதற்கான முன்னோட்டம்னு நான் ஏன் சொல்றேன்னா, திமுக இது நாள் வரைக்கும் என்னென்னலாம் சொல்லிட்டு வந்தாங்களோ, அதையெல்லாம் சுக்கு நூறா உடைச்சு புட்டாங்க நம்ம டோலர்ஸ். அதாவது ஆணவ கொலைகள் அதிகமாக இருக்கின்றது. இது ஒரு கருத்து. அதுக்கப்புறம் ஜாதிய உணர்வு மேலோங்கி இருக்கின்றது தமிழகத்தில் அப்படின்னு அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க. என்னங்க என்னவோ இந்த பிடிஆர் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு. நீதி கட்சி கம்யூனல் ஜீவோ கொண்டு வந்தோம். சமூக நீதியை முதலில் இங்கு நிலைநாட்டியது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீதி கட்சி தொடங்கி 100 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னாங்க. இது சமூக நீதி மண். இது வந்து பெரியார் மண் அப்படின்லாம் சொல்லி நிற்கிறாங்க. நீங்க என்னடானா ஜாதிய உணர்வு மேலோங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. அப்ப அந்த சமூக நீதியை நிலைநாட்டினது அப்படின்றதெல்லாம் பொய்யா கோபால்? இதுல வேற இந்த சமத்துவபுரம் அப்படின்னு எல்லா சமூகத்தினரும் சேர்ந்து இருப்பதற்காக கலைஞர் அவர்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்தாரு. இத வந்து நிறைய பேர் பாராட்டினாங்க. கரெக்ட்டுங்க. எல்லா ஜாதியினரும் ஒரே இடத்துல இருக்கணும். இப்படி இருந்தாதான் வந்து அது எல்லா இடத்திலும் பரவும்னு சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அந்த ஜாதிய உணர்வுகளை ஒழிக்கவே இல்லையா? ஆனா இதெல்லாத்துக்கும் மேல சொன்னாரு பாருங்க ஒண்ணு. அதாவது நடிகர் விஜய் இருக்காரு இல்லையா? அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காராம். அவரெல்லாம் ஜாதிக்கு எதிராக போராடணுமா? சரி, விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. அவரோட விட்டாரா? அஜித், ரஜினிகாந்த் இவங்கள்லாம் வந்து சினிமால வரீங்க, டூயட் பாடுறீங்க, அதை லவ் பண்றீங்க, கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க, இதோட நிக்கலாமா? ஜாதிய உணர்வுகளுக்கு எதிராக நீங்க குரல் கொடுக்க வேண்டும், ஜாதி ஒழிப்புக்கு குரல் கொடுக்க வேண்டும், ஏன் அதற்காக தயங்குகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. ஏங்க பெரியார்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, முக்கியமா இவரை விட்டுட்டோமே, மானமிகு ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவர்கள், இவங்கெல்லாம் வந்து இந்த ஜாதி ஒழிப்பு அப்படின்றதுக்காக எவ்வளவு போராடி இருக்காங்க, இன்னும் போராடிட்டு இருக்காங்க. இந்த சமூக நீதி இதை வந்து இந்த திராவிட மாடலை இந்தியா முழுக்க எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நமது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஐயோ மறந்து போயிட்டேன், திருமா அவர்கள் ஜாதி மத அரசியலுக்கு இங்கு இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு போராடி கொண்டிருக்கின்றார். அவங்களாலெல்லாம் இது சாதிக்க முடியாது. சினிமால காசு வாங்கிக்கின்னு பஞ்சு டைலாக் பேசுற ஹீரோக்களால தான் ஜாதி ஒழிப்பு சாத்தியமாகும் முடிவே பண்ணிட்டீங்களா டோலர்? வெக்கமா இல்லையா இது உங்களுக்கு சொல்றதுக்கு? அரசியல் கட்சின்னு ஏன் பேசிட்டு இருக்கீங்க? கம்யூனிச சித்தாந்தம், உழைக்கும் தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள், இழப்பதற்கு ஒன்றுமில்லை விலங்கினை தவிர இப்படின்லாம் பேசிப்புட்டு சித்தாந்தம்லாம் வேலையாவாது, பஞ்சு டைலாக் 2 ஹீரோ சொன்னாதான் ஜாதியை ஒழிக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அசிங்கமா இல்லை இதை சொல்றதுக்கு? சரி, ஜாதி ஒழிப்பு அப்படின்னு பேசிருக்கீங்க இல்லையா? ஜாதி ஒழிப்புன்னா என்ன எனக்கு சொல்லுங்க. இந்த மலேரியா ஒழிப்பு அப்படின்னு சொல்றோம், போலியோ ஒழிப்பு அப்படின்னு இந்த தடுப்பூசி எல்லாம் போடுறோங்க, பெரியம்மை முற்றிலுமாக ஒழித்து விடப்பட்டது அப்படின்னு சொல்றோம். அப்போ ஜாதி ஒழிப்பு அப்படின்னும் போது எப்படி பெரியம்மை அப்படின்றது இன்னைக்கு உலகத்திலேயே இல்லையோ அதே மாதிரி ஜாதியும் இருக்கக்கூடாது. இப்படித்தான் எனக்கு புரியுதுங்க ஜாதி ஒழிப்பு அப்படின்னா. அப்போ ஜாதியே இருக்கக்கூடாதுன்னா ஒண்ணு செய்யுங்களேன். கேரளா மட்டும்தான் உங்ககிட்ட ஆட்சியில் இருக்குது. அங்க ஒரு சட்டம் கொண்டு வாங்கல. நாளையில இருந்து கேரளால ஜாதின்றதை பத்தி யாரும் பேசக்கூடாது, ஜாதியே கிடையாது அப்படின்னு ஒரு சட்டம் போடுங்க. ஏன் பயமா இருக்கா? தோழர்களுக்கு தான் பயமே கிடையாது, தைரியமானவர்களாச்சே. இல்ல அது மக்கள் கிட்டே இருந்து அந்த கோரிக்கை வரணும், இப்படி எல்லாம் உருட்டக்கூடாது. அதாவது இந்த நில சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான நிலம் வைத்திருக்கிறவர்கிட்ட இருந்து தான் பிடுங்கி அதை வந்து உழைக்கும் விவசாயிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னு டோலர்கள் சொல்லிப்பாங்க. வெஸ்ட் பெங்கால்ல இங்கெல்லாம் நாங்க இவ்வளவு எல்லாம் பண்ணோம் அப்படின்வாங்க. சரி,
இது எப்படி மக்களா வந்து கேட்டாங்களா அவங்கள? அதே மாதிரிதான் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் வந்து அவங்களா வந்து கேட்பாங்கலாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. சட்டம் கொண்டு வாங்க. நாளையிலிருந்து கேரளத்தில் ஜாதிகள் கிடையாது. இல்லங்க அப்படி சட்டம் கொண்டு வந்தா நிக்குமா? கோர்ட்டுக்கு போவாங்களா? போட்டோம். ஒருவேளை கோர்ட்ல வந்து இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க சொல்லிட்டு போங்க. பாருங்க, ஜாதி ஒழிப்புல அக்கறையோடு இருப்பது டோலர்கள். சாரி, அங்க சகாவுக்கள் மட்டும்தான். ஆனா கோர்ட்ல தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லுங்க. நான் தலை வணங்கி ஏத்துக்கிறேன். எதுவுமே செய்யாம அதுக்கு வந்து காரணம் மட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது. இல்லன்னா ஜாதி ஒழிப்புன்றத பத்தி பேசக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்க? இதுக்கு சில டோலர்கள் வந்து முட்டு கொடுக்கலாம். இந்த பாருங்க, அதெல்லாம் வந்து கேரளா. இது தமிழ்நாடு. அது வேற, இது வேற. ஏன்னா எலக்ஷன்லயே நாங்க எப்படி போட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் ஒத்துக்கிறேன். டு ஸ்டார்ட் வித் என்ன பண்ணுங்க, தமிழக கம்யூனிஸ்ட் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல, தனி யூனிட்னு சொன்னீங்கன்னா, உங்க கூட்டணி அப்படின்றத கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜாதி ஒழிப்பு அப்படின்றதுல நீங்க குறிக்கோளா இருக்கீங்க. எல்லாரும் வாங்க, சினிமாக்காரங்கலாம் வாங்க அப்படின்னு வேற கூட்டுனுக்கிறீங்க. ஆனா, இன்றைக்கு நீங்க கூட்டணியில இருக்கீங்கல்ல, அந்த கட்சியுடைய அமைச்சர் ஒருவர், அவர் சார்ந்த ஜாதி மாநாட்டுல கலந்துக்கின்னு என்ன சொன்னாரு? "நம்ம ஜாதிக்காரன்லாம் வாங்கோ. எங்களுக்கு எல்லா இடத்துலயும் கோட்டா இருக்குது. நாங்க இருக்கும்போதே வந்து செஞ்சுன்னு போங்க." சொன்னாரா? இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஏங்க நாங்க ஜாதிய ஒழிக்கணும் அப்படின்னு போராடின்னு இருக்கிறோம். இவரு என்னடான்னா ஜாதிக்காரன்லாம் வந்து நாங்க இருக்கும்போதே செஞ்சுன்னு போன்னு சொல்றாரே. ஐயய்யோ! நாங்க இந்த மாரி ஜாதி உணர்வாளர்களுடன் கூட்டணியில் இருக்க மாட்டோம். சொல்ல வேண்டியது தானே? சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? அந்த நோட்டு, சீட்டு, ஓட்டு போயிடுமே அப்படின்னு அடி வைத்த கலகுதா? அப்ப நீங்க கொள்கைய பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. சொல்றது ரொம்ப சுலபம் தோழர். ஆனா அத உங்களால செய்ய முடியாது. ஆர் அட்லீஸ்ட் உங்க கொள்கைகளுக்கு எதிரா செயல்படுறாங்க பாருங்க. அத போயிட்டு சுட்டி காமிக்க கூட முடியாது. உங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த நோட்டு, ஓட்டு, சீட்டு கட்டி வச்சுக்குது உங்க கைய. அப்புறம் ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் டயலாக் விட்டுனுக்கிறீங்க? இன்னும் ஜனங்க என்ன அடிமுட்டாளா இருக்காங்கன்னு நினைச்சுன்னுக்கிறீங்களா? உங்கள நம்பிட்டு இருக்கிறதுக்கு? சும்மா அதாவது நீ என்ன சப்போர்ட் பண்ணு, நான் உன்ன சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாரி இந்த லெஃப்ட் லிபரல் அப்படின்ற ஒரு எக்கோ சிஸ்டம் உக்காந்துக்கின்னு, இவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? ஒருத்தர தூக்கி வச்சுக்கின்னு ஒரு சீன் போட்டுன்னுக்கிறீங்க. எல்லாமே சுக்கு நூறாக போய் கொண்டிருக்கின்றது உங்க கண்ணு முன்னாடி. ரொம்ப நாள் ஆவாது இதெல்லாம். ஜனங்க இத புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால இந்த உருட்டு வேலைகளை எல்லாம் மூட்டை கட்டிவிட்டு, பேசாம ஒரு ஜால்ரா எடுத்துக்கிட்டு, ஆளுங்கட்சிக்கு சிங்கு சக்குன்னு அடிச்சுக்கின்னு இருங்க. ஏதோ கிடைக்கிறதாவது கன்டினியூஸா கிடைக்கட்டும். இந்த லெஃப்ட் லிபரல் அப்படின்னு சொல்லிக்கின்னு ஏதோ வானத்திலேருந்து குதிச்சுட்டு வந்தா மாதிரி சீன் போட்டுனுக்குறாங்க பாருங்க. இவங்களுடைய உண்மையான சுரூபத்தை நாம புரிஞ்சுக்கணும், தோல் உரிக்க வேண்டும். இல்ல அப்படின்னு சொன்னா தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். வணக்கம்.